ஆக்சுவலி இந்த திருவிழா முடிஞ்சு 8 நாள் ஆகிடுச்சு. இன்றைக்கி 8ஆம் திருவிழா தான் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்தாங்கன்னா செம்மையாக இருக்கும். அதே சக்கரை பொங்கல், படையல். சாமி கும்பிட ரிஷி. கையிலே கொடுத்துட்டு போயிட்டாங்க. இது என்னங்க, என்ன கறி இது? சிக்கனா மட்டன்? சிக்கன். அதே ஷார்ட்ஸில் நாங்கள் அப்புறமா எடுக்கிறோம். இதுதான் வந்து இந்த ஊரோட மெயின் ரிவர். இப்போ இந்த ரிவரை தாண்டி போகணும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு பெரிய ஆறு தெரியுதுங்களா? இந்த ஆறை தாண்டி போனால் தான் வந்து அங்கே குடிதெய்வத்தை போய் பார்க்க முடியும். இந்த ஊர் கற்பனூர் வந்து ரொம்ப ஃபேமஸாக கொண்டாடுவாங்க. ஆக்சுவலி திருவிழா முடிஞ்சு நாங்கள் 8 நாள் கழிச்சு தான் வரோம். அதனால் அவ்வளோ சிறப்பான மக்கள்லாம் யாரும் நீங்கள் பார்க்க முடியாது. எல்லா திருவிழா முடிஞ்சிச்சு. இது செகண்ட் திருவிழா. ஆட்டமா? என்ன ஆட்டம்? ஸோ இது ஃபுல்லாகவே வண்டி நிற்கும். இப்போ நம்ம நடந்து வர பாதை ஃபுல்லாகவே வண்டி நிற்கும். வெளியூர்லேருந்து வருவாங்க. ஸோ போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. இதனால தான் நீ வெயிட் ஏறவே மாட்டேற, தெரியுதா இப்போ எனக்கு? ஸோ இதான் தண்ணியோட பாதை ஆரம்பிச்சிருச்சு. இந்த ரிவரில் தண்ணியை காணும், கொஞ்சம் தான் இருக்குது. மக்கள் அதில் என்ஜாய் பண்ணுறாங்க. இது ஒரு ஜாலி. உனக்கு இல்லை, எல்லாத்துக்குமே இது ஜாலியாக இருக்கும். ஸோ இந்த ஒலை மாதிரி இருக்குது இல்லையா, அது மாதிரி தண்ணி எப்படி போகுது பாருங்கள், சூப்பராக போகுது. ஸோ அந்த பையன் அதில் மீன் பிடிச்சிட்டு இருக்கான். ஏய், மீன் ஏன்டா சாவடிக்கிறீங்க? காட்டுறா, மீன் காட்டுறா எல்லாரும். வா, சூப்பராக இருக்குடா. இதில் மீன் பிடியும் போயிட்டுருக்கு. சரிந்தாடா, பத்திரமா வச்சுக்கோடா. அழகாக இருக்குடா அந்த மீன். நம்ம மீன் பிடிச்சிட்டியா நீனே? கையில் பிடிச்சிடுறியா நீனே? தண்ணியெல்லாம் கம்மியாக தான் போயிட்டுருக்கு இந்த இடத்துல. இது ஃபுல்லாகவே போகும். பல ஊர்லேருந்து வராங்க. ஊரில் இருக்க மக்கள்லாம் ஒரு நாள் வரணுன்னா இதுக்குள்ளே திருவிழா வச்சா தான் வருவாங்க, எல்லாம் வரமாட்டாங்க. காணும் பொங்கல், திருவிழா, கல்யாணம், வேறு ஏதாவது துக்க நிகழ்ச்சிகள் எதாவது இருந்தால். ஸோ இவங்க தான் ஐஸ்வர்யா. நீங்கள் பெங்களூரில் பார்த்து எப்படியே சீன் பாடி லொடலொடன்னு டிஷர்ட் மாதிரி போட்டுட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது போட்டது. சரி, இன்றைக்கி வந்து அப்போ குண்டானதுனால கரெக்டாக இருந்தது. இன்றைக்கி இது ஒரு தடவை போட்டு பார்க்கலாமேன்னு பார்த்தேன். இது இவ்வளோ லூஸாக இருக்கும்னு தெரில. கழட்டி மாட்டுறதுக்கு வேறு சோம்பேறி தானோ. ஆல்மோஸ்ட் கோவில் கிட்டே வந்துட்டோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியும் எவ்வளோ படையல், எவ்வளோ அடுப்பு. அது பேர் என்ன இஷ்யூ? கொப்பரையா? அது பேர் தலை எடுத்துகிட்டு வருவாங்களே, ஒன்று எடுத்துகிட்டு வருவாங்களே, அன்னக்கொப்பரை. அன்னக்கொப்பரை எடுத்துகிட்டு வருவாங்க. ஃபுல்லாகவே நான்வெஜ் தான். கிட்ட போய் கட்டிக்க. குதிரை அவருடைய வாகனங்கள்லாம் இருக்குது. யார் யார் உபயோகம் பண்ணாங்களோ அவங்க பேர்லாம் அதில் இருக்குது. இது ஃபுல்லாக லேண்டு தான். எவ்வளோ பேர் படையல் போட்டிருக்காங்க. இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி பக்கத்துலேயே மக்காச்சோளம், முத்து சோளம், நம்ம கான் சாப்பிட்றது இல்லைங்களா சிட்டியில்,
அதை ஃபார்மிங் பண்ணுறதே இந்த மாதிரி இடத்துல தான். ஒரு நேச்சர் ஓரியன்டான டெம்பிள் இது. இந்த பில்டிங் கட்டுறதுக்கான ஸ்பான்சர்ஸ்லாம் இங்கே போட்டிருக்காங்க. எல்லாமே ஒரு ஓப்பன் ஏரியாவில் தான் இருக்குது. இயற்கை சார்ந்த ஒரு கோயில் சொல்லலாம். இங்கே ஒரு விநாயகர் ஒருத்தர் இருப்பார், அவரை பார்த்துட்டு வரலாம். இந்த கோவிலே பார்த்திங்கன்னா அப்படி நேச்சர் ஓரியன்டாக தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஏவிஎம் ஸ்ட்ரீட் விநாயகர் மாதிரி இங்கே ஒரு விநாயகர் இருக்காங்க. இந்த விநாயகர் பேர் என்ன விஷயம்? விநாயகர் பேர் விநாயகர் தான். அப்படி கிடையாது, ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு பேர் வச்சுருப்பீங்க. ஸோ இதுதான் விநாயகர். படையில் வருது, தலைவருக்கு ஸ்பெஷலாக வருது. ஸோ இந்த கோயிலுக்குள்ளே நிறைய பூஜை, அது ஃபுல்லாக பொங்கலாக இருக்கும். நம்ம ரொம்ப லேட்டாக வந்துட்டோம், 7 நாள் கழிச்சு வந்திருக்கோம். அப்பயும் வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாகவே இந்த இடத்துல வரவே முடியாது, உள்ளுக்கே இந்த இடத்துல வர முடியாது, அவ்வளோ க்ரௌட் இருக்கும். இதெல்லாம் ஐஸ்வர்யா ஊருடைய ஸ்பெஷல். நிறைமதி, நீலமங்கலம், கள்ளக்குறிச்சி. ஐஷோ, கீழே பார்த்தியா ஒரே ரத்த பூமியாக இருக்குது. எத்தனை ஆடு, எத்தனை கோழி, ஃபுல்லாக சூப்பர். அப்போ ஐஷோ தமிழில் இருக்கிறேன், அப்படியே சாமி கும்பிடு. தமிழில் தான் இங்கே யாரு, நான் தமிழில் எடுத்துக்கிறேன் பாரு. ஐஷோ அடி நெல், இதுதான் ஆற்றுக்குள்ளேருந்தே சாப்பிட்றது, அதுக்கு பேர் தான். அப்படியே நிறைய மீன் ஸ்பா. இரு காட்டுறாங்க. இதான் புருஷனோட தயவு, எங்கே வேணும் எங்கே போனாலும் தேவை தெரிஞ்சுக்கு. சொல்லு கூட, ஆற்றுலேயே நம்ம சக்கரை பொங்கல் எல்லாம் சாப்பிடும். செம்மையாக இருக்கா? ஆற்றுல கம்மியாக தண்ணி போகிற காரணத்தால் நாங்கள் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறோம். என்ன சிவஜாலும் முடிச்சுக்கலாமா? இப்போ ரிஷி எல்லாம் எங்கே போய்ட்டு வரீங்க? ஃபஸ்ட்டு முனீஸ்வரர், அதுக்கப்புறம் வந்து கருப்பனார், அதுக்கப்புறம் வந்து தொப்பத்தாய் தான் ரிஷி, விநாயகர் எல்லாத்தையும் பார்த்துட்டு, செல்லியம்மன் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தாச்சு. போயிட்டுருக்கோம். ஸோ எவ்வளோ நேச்சராக இருக்குது பாருங்கள். இதுதான் நெல்,
மக்காச்சோளம், தென்னைமரம், பருத்தி. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஆமணக்கு, கொட்டாமணக்கு, புளிய மரம். அப்புறம் என்ன இருக்கு ஐஷோ? வேறு ஒன்றும் இல்லைல்ல? இதுதான் இதுதான் தனவேல் விடுது காடு. ஓகே. ஒத்தையடி பாதையில்